Hello friends, welcome to Jenny's Cartoons. இன்னைக்கு நம்ம நருட்டோ ஷிபுடன்ல உள்ள எபிசோட் 471 தாங்க பார்க்க போறோம். இந்த எபிசோட் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி ஆகணும். சொல்ல பார்த்தா வீடியோக்குள்ள டைரக்ட் என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல ஹாகுரமோ தான் காட்டுறாங்க. அவர் வந்து இந்த ஒக்காகேஸ்க்கு எல்லாத்தையுமே வந்து மேட்டரை சொல்லிட்டு இருந்தார்ல, அது எல்லாத்தையுமே இப்பயும் சொல்லிட்டு தான் இருப்பாரு. ஆனா அதே மாதிரி நருட்டோ சாஸ்கே ரெண்டு பேருமே வேற வேற டைமென்ஷன்ல மாட்டி கிடக்காங்கல்ல, அதை பத்தியுமே வந்து இந்த இடத்துல சொல்லுவாரு. அப்ப தேர்ட் ஒக்காகே வந்துட்டு கக்காஷிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறப்ப, இந்த இடத்துல கக்காஷிலாம் மேட்ரு கிடையாது, நருட்டோ சாஸ்கே மட்டும் தான் மேட்ரு. ஏன்னா அவங்க மட்டும்தான் இந்த இடத்துல காப்பாற்ற முடியும், இந்த இடத்துல காகியாவை சீல் பண்ண முடியும்னு சொல்லுவாரு. அப்ப டோபி ராமாலாம் இந்த ஈர வெங்காயத்தை முன்னாடியே சொல்லியிருந்தா பல விஷயங்களை நாங்களும் வந்து சேவ் பண்ணிருக்கலாமாங்கிற மாதிரி கேட்பாரு. இந்த இடத்துல கீழே கிடக்குல நம்ம மாதுராவோட பாடி, அதுல வந்து டென்டைல்ஸோட சக்கரா இருக்கு, அதாவது ஹாஷிராமாவோட சக்கரா இருக்கு, மாதுராவோட சக்கரா இருக்கு. இப்படி இருந்தனால மட்டும்தான் இந்த இடத்துல ஹாகுரோமோவால வெளியே வர வந்து முடிஞ்சு. இதுக்கு முன்னாடி வந்து ஹாகுரோமோ ஒரு ஜுட்ஸு பத்தி பேசியிருப்பாரு. அது இந்த இடத்துல உங்களால போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, அது என்னால கண்டிப்பா முடியாது, அதுக்கான காரணம் என்கிட்ட சக்கரா இல்ல, அது சக்கரா எல்லாத்தையும் இப்ப நருட்டோ சாஸ்கே கிட்ட பிரிச்சு கொடுத்துட்டேங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனா அதே மாதிரி இந்த 4 ஒக்காகேஸ் கிட்ட சில வேலைகள் பண்ண வேண்டியது இருக்கான், அந்த வேலைகளை நீங்க கண்டிப்பா பண்ணியாகணும்னு சொல்லி முறைச்சு சொல்லுவாரு. இந்த சைடு கட் பண்ணிட்டு ஒபிட்டோ தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தா வந்து ஒரு இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்பான், ஒரு சைட்ல வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவான். அதுக்கான காரணம் கடைசியில அவனோட சக்கராவை யூஸ் பண்ணி தான் வந்து கடைசியில ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வந்து சாஸ்கேவை கொண்டு வந்திருப்பான். அண்ட் ஒபிட்டோக்கு என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராமிஸ் பண்ணிருப்பான், அதாவது ஆதி காலத்துல, அது வந்து நிறைவேற்றல. பட் இந்த ப்ராமிஸை வந்து கொடுத்துருக்கான். ஆனா அதே மாதிரி கண்டிப்பா வந்து இந்த ப்ராமிஸையும் நான் வந்து கண்டிப்பா நிறைவேற்றி காட்டுவேங்கிற மாதிரியும் சொல்லுவான். அண்ட் இதுக்கு முன்னாடி கொடுத்த ப்ராமிஸ் என்ன அப்படிங்கறது ஒரு சின்ன பிளாஷ்பேக் மூலமா காட்டுறானுங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி ரின்ட்ட வந்துட்டு நான் கண்டிப்பா ஹொக்காகே ஆவேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிருப்பான், அதை அவன் நிறைவேற்றிருக்க மாட்டான். ஆனா அதே மாதிரி பல இடத்துல வந்து ரின் வந்து தோத்து போயிருப்பான். எப்படி கக்காஷி கிட்ட வந்து போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் டப்பா வாங்கியிருப்பான். அண்ட் இந்த மாதிரி கக்காஷியை வந்து முந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமா வந்து ட்ரைனிங்லாம் எடுத்தான். அதுக்கான காரணம் ரென்னு தான். ஏன்னா எப்ப பார்த்தாலும் ரென்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஏன் வீட்டுல படுத்துக்கிட்டு இருக்கப்ப ரென்னோட போட்டோ எடுத்து ரென்னு கூட பேசிக்கிட்டு இருப்பான், எது போட்டோ கூட. அண்ட் வந்து கிட்டத்தட்ட கிராஜுவேஷன் டே அன்னைக்கு கூட வந்துட்டு லேட்டா போயிருப்பான். அண்ட் சர்டிபிகேட் எல்லாமே வந்து தலைவன் லேட்டா பண்ணிருப்பான், எல்லாத்தையும் மொக்க தான் வாங்கியிருப்பான். ஏன் சுனின் எக்ஸாம் டைம்ல கூட தலைவன் வந்து எக்ஸாம்ல என்ன பண்றேன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கப்ப ரென்னு தான் காப்பாத்தி விட்டுருப்பா. அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ்ல மைட்டி காய் கூட ஃபைட் பண்றேன்னு அவ்வளோ சீன்லாம் போட்டு கடைசியில ஒரே அடியில வந்து உட்காந்துருப்பான். ஆனா அதுக்கப்புறம் ரென்னு வந்து பல விதமா எதிர்பார்த்தா, பட் நம்ம ஒபிட்டோவால எதுவுமே பண்ண முடியல. அண்ட் என்னதான் நம்ம ஒபிட்டோ நெகட்டிவிட்டியா இருந்தாலும் அவனுக்கு பாசிட்டிவ் தர்றது வந்துட்டு ரென்னு தான். ஆனா அதே மாதிரி இவங்க 3 பேர் சேர வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. அப்ப கூட ரென்னு தான் வந்துட்டு இவங்க 2 பேத்தையும் சண்டை போடாம கூட்டு போயிட்டு இருந்திருப்பா. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய புல் ஸ்டாப்பு, அதாவது கண்ணு முன்னாடியே வந்துட்டு ரென்னு சாவறத பார்த்தோன்னே மாதுரா சொல்றதான் சரி, அவன் தான் சரியா சொன்னான், அவன் பாதியில தான் போகணுன்றத மாதிரி ரொம்ப ரொம்ப கெட்டவனா மாதிரி இருப்பான். அண்ட் அந்த டைம்ல ஒபிட்டோ பொசுக்குன்னு கண்ணை திறந்துட்டு அப்பதான் சாக்குரா என்னாச்சு அப்படி அப்படின்னு கேட்கிறப்ப, நான் கடைசியா பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்கு, உங்களை எல்லாத்தையும் டக்குன்னு அந்த இடத்துக்கு கூட்டு போறதான், அதை நான் சக்சஸ்ஃபுல்லா முடிக்க போறேங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த சைடு நருட்டோ வந்து காகியா கூட வந்து போராடிட்டு இருப்பான். அந்த சமயத்துல பார்த்தா பிளாக் ஜெட்ஸும் காகியா 2 பேரும் சேர்ந்து அந்த போனை வெளியே எடுத்துருவாங்க. எதுக்கு அப்படின்னா நருட்டோ இந்த இடத்துல போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அட்டாக் பண்றப்ப எப்படியோ ஒரு ஷேடோ க்ளோன் வந்து காப்பாத்தி விட்டுருது. அண்ட் அதுக்கப்புறம் வெறியானாவ எல்லாத்தையும் போட்டு அடிக்கணும்னு சொல்லிட்டு வெறித்தனமா போட்டு குத்திக்கிட்டு கிடப்பா. பட் இந்த இடத்துல கக்காஷியாலும் எதுவும் பண்ண முடியாது. சொல்ல போனா நருட்டோ சாஸ்கேக்கு அவன் தான் டீச்சரு, அண்ட் ஒபிட்டோக்கு அவ ஒரு ஃப்ரெண்டு, ஒரு டீம்மேட்டு. அப்படிப்பட்டவனால இந்த இடத்துல எதுவும் பண்ண முடியலங்கிற ஒரு பெரிய வருத்தம். ஆனா அந்த இடத்துல பார்த்தா நருட்டோ வந்து சுத்தி அட்டாக் பண்ணுவான். நீ சுத்தி அட்டாக் பண்ண நான் சும்மாவா இருப்பேன்னு சொல்லி காகியாவும் எல்லாத்தையும் போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் கக்காஷி கீழே வந்துட்டு என்னால என்ன பண்ண முடியும்னு ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்க சமயத்துல ஒபிட்டோ அண்ட் அப்புறம் சஸ்கே அப்புறம் சாக்குரா எல்லாரும் வந்துருவாங்க. அண்ட் பிளாக் ஜெட்ஸ்லாம் மிரண்டு போயிருவான், இவன் எதுக்கடா அங்கே வந்தான், எப்படா வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம சாஸ்கே வந்ததை பார்த்துட்டு நருட்டோ லைட்டா வந்து டைவர்ட் ஆயிடுவான் போல இருக்குது. அதனால டக்குனு காகியா வந்து பிடிச்சி வச்சிரும். அண்ட் அந்த நருட்டோ கிட்ட தான் வந்து பின்னாடி வந்து பிளாக் ஸ்பியர் சுத்திக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான், ஒரே அப்படியே கத்தி எடுத்து வயிற்றுல குத்தி அப்படியே சாம்பலா மாறிடுவான். எல்லாத்துக்குமே செம பயமா போயிரும், பீதியா போயிரும். அண்ட் அதுவும் கடைசியில பார்த்தா ஒரு ஷேடோ க்ளோனு நம்ம நருட்டோ வந்து முன்னாடியே வந்து புத்திசாலித்தனமா அந்த பிளாக் ஸ்பியர் எல்லாத்தையும் வந்து ஒரு ஷேடோ க்ளோனுக்கு போட்டான். ஏன் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு அந்த பிளாக் ஸ்பியரை தேடி தான் வருவானுங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் பார்த்தா ஒரு ஷேடோ க்ளோனுக்கு போட்டு இவன் வந்து சைட்ல இருந்து எல்லா மேட்சையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அண்ட் இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு சாஸ்கேவை பார்த்துட்டு, டே உன்னை காப்பாத்தினதே சாக்குரான்னு ஒபிட்டோ தான்டா, அவங்கள போய் தேங்க்ஸ் சொல்றா அப்படிங்கிறப்ப சாஸ்கே வந்து வண்டியா திட்டுவான், டே கிறுக்கு போயில இந்த டைம்ல போய் தேங்க்ஸ் நான் சொல்லுமா, வாடா எனிமையை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான்.
அண்ட் கக்காஷிக்கெல்லாம் இப்பதான் மூச்சே திரும்ப வந்துச்சு. ஏன்னா அந்த நருட்டோ அன்பிரடிக்டபிள் நெஞ்சான்னு சொல்லிட்டு கிறுக்குத்தனமா ஏதோ பண்ணி நம்ம அதாவது நெஞ்சே வெடிக்க வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பான் அவனுக்கு. அண்ட் உடனே இந்த இடத்துல காகியா வந்து எல்லாத்தையுமே வந்து வேற டைம் ஸ்பேஸுக்கு டெலிபோர்ட் பண்ணி விட்டுருவா. அந்த டைம் ஸ்பேஸ் பார்த்தா அந்த கிராவிட்டி அதிகமா இருக்கும்ல அந்த இடம் தான். ஏன்னா கிராவிட்டி அதிகமா இருந்தா கண்டிப்பா காத்துல பறக்க முடியாது. அதனால எல்லாருமே வந்து தரையில வந்துகிட்டு அப்படியே பள்ளி மாதிரி ஒட்டி கிடப்பாங்க. ஏன் நருட்டோ சாஸ்கே அவ்வளவு பவர்ஸ் வச்சிருந்த அவங்களால கூட மேல எந்திரிக்க முடியல. அண்ட் இதுல என்ன ஒரு பெரிய காமெடி அப்படின்னா காகியால கூட வந்துட்டு மேல பறக்க முடியல. அவளுமே பள்ளி மாதிரி தரையில தான் படுத்து கிடப்பா. அப்பயும் சும்மா இல்லாம அந்த கம்பி போன்ஸ் எல்லாம் எடுத்து அட்டாக் பண்ணுவேன்ற மாதிரி இருப்பா. அண்ட் அவளும் கரெக்டா எய்ம் வச்சு வந்து அட்டாக் பண்ண போவா. பட் எப்படியே ஜஸ்ட் மிஸ் ஆயிரும். ஏன்னா வந்து கிராவிட்டி இருக்கனால அவளுமே அந்த போன்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அடுத்த தடவை எய்ம் மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கப்ப கக்காஷி ஒபிட்டோவால தாங்க முடியல. ஏன்னா அவங்களால கண்டிப்பா ஏதாவது பண்ணி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அவ்வளோ கிராவிட்டி இருந்தாலும் கூட கக்காஷி அண்ட் ஒபிட்டோ வந்து ரெண்டு பேருமே செம ஃபாஸ்டா வந்துகிட்டு இருப்பாங்க. வர்றப்ப வந்து ரெண்டு கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அண்ட் அந்த சமயத்துல ஒரு அதாவது அந்த போன்ஸையுமே தூக்கி எறிஞ்சு விட்டுருவா. அண்ட் வந்து கக்காஷி வந்து என்ன நினைப்பான் அப்படின்னா ஓகே நம்ம ரெண்டு பேருமே சாக போறோம், ரெண்டு பேருமே ஒன்னாவே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கப்பதான் ஒபிட்டோ வந்து கமுய் பவர் யூஸ் பண்ணி நம்ம கக்காஷி கிட்ட வர போனை மட்டும் மறைய வச்சிருவான். அதனால என்ன ஆகும், இந்த இடத்துல ஒபிட்டோக்குள்ள வயித்துல வந்து சொருவி அவனோட கதை முடிய போகுது. அவன் பார்த்தா வந்து ரெண்டு கூட சேர்ற மாதிரி வந்து யோசிப்பான். அண்ட் அதுக்கப்புறம் கக்காஷியை பார்த்துட்டு நீ இன்னும் நிறைய விஷயங்கள் சாதிக்க வேண்டியது இருக்குது, அதனால வந்து என்ன மாதிரி நீ திரும்ப என்கிட்டே வந்து வந்துடாத, நீ வந்து நிறைய விஷயங்களை சாதி அப்படின்னு சொல்லி சிரிக்கிறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. All three of us together once more. Rain. This time, let's spend some alone time together. Just you and me. Kakashi, you stay here a little longer. Don't you rush to follow us. இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.